எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி உள்ள ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னா பயோட்டி அட்வான்ஸ்டு ஆயுர்வேதா பயோ மைரிஸ்டிகா ஸ்பாட் கரெக்டிங் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் பேக். ஓகேவா, இதுதான் அந்த ப்ராடக்ட். இதை பற்றி உள்ள ரிவ்யூவை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும். உங்களுக்கு நான் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க லைக் கொடுத்தாதான் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால லைக் கொடுக்க மறக்காதீங்க. என்னோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட. ஓகேவா, என்னமா நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள டீட்டெயில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றத நீங்க கவனமா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனா இருக்கும். அதனால எண்டு வரைக்கும் பாருங்க. ஓகேவா, இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி இருக்குது. இதுல பயோட்டி அட்வான்ஸ்டு ஆயுர்வேதா பயோ மைரிஸ்டிகா ஸ்பாட் கரெக்டிங் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் பேக் ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஓகேவா, அதாவது என்னோட ஸ்கின் ஆயில் ஸ்கின்னும் இல்லை, ஆக்னி ஸ்கின்னும் கிடையாது. ஓகேவா, ஏன் நான் இதை வாங்கினேன்னா எனக்கு ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணி என்னோட ஃபேஸ்ல அது ஒத்துக்காம எனக்கு பிம்பிள் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால நான் அதை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல தேடுற நேரம் நான் இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். அதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 மந்த்தா நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதில் உள்ள ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, இதை நீங்க ஃபுல்லா வீடியோ வரைக்கும் பாருங்க. அப்ப உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணனா அது பலனை கொடுக்கும் அப்படின்னு உள்ளது உங்களுக்கு தெரியும். இதோட பேக்கிங்ல கொடுத்துருக்காங்க. இது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு தெரப்பி ப்ராடக்ட் அப்படின்னு. இதுல பயோட்டினோட ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அவங்க ஆயுர்வேத சம்பந்தமான எல்லா பொருட்களையும் போட்டுதான் இந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்டும் தயார் பண்றாங்க. அதனால அவங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இல்ல அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா, ஏன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல கெமிக்கல் அதிகமா சேர்த்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க இது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இல்ல அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்புறமா இதுல கொடுத்திருக்காங்க 100% ஆயுர்வேதிக் ரெசிபி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறமா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 199 ரூபாய். ஓகேவா, 199 ரூபாய். ஆனா ஆஃபர்ல உங்களுக்கு கம்மியான ரேட்ல இது கிடைக்கும். ஓகேவா, ஆனா ஆஃபர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். நான் இது வாங்கினது 110 ரூபாய்க்கு வாங்கினேன். அது நல்ல ஆஃபர் இருந்த நேரம் தான் நான் வாங்கினேன். அது எனக்கு நல்ல லாபமா கிடைச்சது. ஓகேவா, இதோட செல்ஃப் லைஃப் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2019 உள்ளது. எனக்கு இது 3 இயர்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இது எவ்வளவு கிராம் ப்ராடக்ட்னா 20 கிராம் ப்ராடக்ட். ஓகே, என்னமா நம்ம இந்த ப்ராடக்ட் உள்ளாடி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் அதோட பேக்கேஜிங். குட்டியா அப்படி சின்னதா இருக்கு. ஏன்னா 20 கிராம் ப்ராடக்ட் தான் இதுல இருக்கு, அதனால சின்ன பேக்கிங்கா அப்படி வருது. இதுல அந்த பேக்கெட்ல என்னதெல்லாம் டீட்டெயில் கொடுத்திருந்தாங்களோ அந்த மொத்த டீட்டெயில இதுலயும் கொடுத்திருக்கிறாங்க. ஓகேவா, எல்லாமே அதுல உள்ளதுதான். எல்லாமே ரேட்ல இருந்து மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே அதுல உள்ளது சேமா இதுல கொடுத்திருக்கிறாங்க. இத உள்ளாடி திறந்தோம்னா உள்ள ஒரு லிட் கொடுத்திருக்கிறாங்க. இது எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் ப்ராடக்ட். ஓகே, பாருங்க, நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது ஃபுல்லா எப்படி இருக்கும்னா ஒரு திக்கான ஒரு பேக் மாதிரி தான் இருக்கும். பேக்கா போடுறது மாதிரி இப்படிதான் இருக்கும். ஓகே, வாட்டரியா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி திக்கா இருக்கும்.
இப்போ நம்ம இந்த ப்ராடக்டோட பேக்கிங்ல இருந்து டீடைல் எல்லாம் பார்த்துட்டோம். இனிமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்மெல்ல சொல்றேன். ஸ்மெல் எப்படி இருக்கும்னா நம்மளோட இந்த எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஸ் ஆயில், டைகர் பாம் அப்படியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு கேஸ் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்ல, அது மாதிரி ஸ்மெல் எடுக்கும். ஆனா அந்த மாதிரி இருக்கும், ஆனா அதே ஸ்மெல்லு கிடையாது. ஓகேவா? இதுக்குள்ள ஸ்மெல்ல இது இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த எஃபெக்ட் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்மெல் மாதிரி கொஞ்சம் ஒரு மெடிசின் சம்பந்தமான ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா இது எப்படி நான் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண நேரம் பிம்பிள் 1 வீக் ஆன அப்புறமா, அதாவது அந்த பிம்பிளோட அந்த இதெல்லாம் மாறி அது ஆறுறதுக்கு பிளாக் கலர்ல ஆறி அப்புறமா ஒரு பிளாக் கலர்ல ஒரு தழும்பு இருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் நான் ஃபர்ஸ்டா இதை ட்ரை பண்ணினேன். அப்போ எனக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கல. 1 வீக்கா நான் பார்த்தேன், அப்படியே இருந்துச்சு. அந்த தழும்புல எந்த மாற்றமுமே எனக்கு தெரிஞ்சது மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட மொபைல்ல அந்த தழும்பு இருக்க இடத்துல ஒரு போட்டோ எடுத்து வச்சு, அப்புறமா திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப ஒரு போட்டோ எடுத்து அதை கம்பேர் பண்ணி பாக்குற நேரம் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமா ஒரு டிஃபரெண்ட். ஓகேவா? இது கரெக்ட் பண்ணது, ஆனா ரொம்ப ஸ்லோவா கரெக்ட் பண்ணது. அதாவது போட்ட உடனே 1 நாளையில 2 நாளையில தழும்ப மறைய பண்ணாது. ஆனா பண்ணோம், ஆனா டைம் எடுக்கும். அதாவது எப்படி டைம் எடுக்குதுன்னா, நம்ம நார்மலா நம்மளுக்கு அந்த தழும்பு அப்படி விழுந்தது, நம்ம எந்த மெடிசன் எதுவுமே போடாம அப்படியே விட்டுட்டோம்னா எப்படியும் ஒரு 2 மந்தாவது ஆகும் அது மொத்தமா அப்படியே காணாம போகிறதுக்கு. தழும்பு எல்லாமே மறைஞ்சு போகிறதுக்கு 2 இல்லைன்னா 2.5 months ஆகும். ஆனா இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம்னா அதுல பாதி டைம் எடுத்துக்குது. ஓகேவா? அந்த இப்போ ஒரு 2 monthல ஒரு தழும்பு மாறுதுன்னா இது 1 monthல கரெக்ட் பண்ணிரும். அந்த மாதிரி இது யூஸ் ஆகுது. என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னா, இதுல இப்ப எனக்கு ஒரு பிம்பிளோட நிக்கல, அடுத்த பிம்பிளும் டக்குன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் டே எனக்கு இப்போ உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் உள்ளவங்களோட ஸ்கின்ல உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே ஒரு பிம்பிள் அது ஆற போகிற நேரம் நெக்ஸ்ட் பிம்பிள் டக்குன்னு வரும். அந்த மாதிரி அங்கங்கேயே எப்படியாவது வரதான் செய்யுமே தவிர குறையிறது மாதிரி இருக்காது. ஆனா குறையிறதுக்கு உள்ள எல்லாம் நம்ம பண்ற நேரம், அதாவது ஏதாவது பேக் எல்லாம் போட்டு பண்ற நேரம் அது குறையறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஆனா பொதுவா இந்த பிம்பிள் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்துகிட்டே இருக்கும். அதே ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஸ்கின்ல ஒரு பிம்பிள் அப்படி வரது தொடங்குறது. ஓகேவா? அது ஒரு இன்னைக்கு என்னோட பிம்பிள் அப்படி வருதுன்னா கொஞ்சம் அப்படி வீங்குறது மாதிரி லைட்டா இருக்கும்ல, அந்த இடத்துல நான் பிம்பிளை பார்த்த அந்த டேயே இந்த பேக்ல இருந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். எப்படி அப்ளை பண்ணணும்னா, இது ஃபேஸ் பேக் அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ண கூடாது. ஓகேவா? எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ, அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல பிளாக் மார்க் இருக்கோ, எந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ, இப்ப எனக்கு இதுல ஒரு பிம்பிள் இருக்குன்னா நான் இதுல மட்டும் இந்த பேக்க இந்த மாதிரி இப்படி வச்சுட்டா போதும். எல்லா இடமும் ஃபேஸ்ல மொத்தமா தேய்க்கவே வேண்டாம். இந்த மாதிரி அந்த இடத்துல வச்சு அப்படியே விட்டுருங்க. ஆனா நான் அப்படி அந்த பிம்பிள் வந்த இடத்துல அப்படி நான் வச்சது நெக்ஸ்ட் டே நான் பார்த்தேன்னா பிம்பிள் எனக்கு வரல அந்த இடத்துல. ஆனா அந்த பேக் நான் போடாம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு பிம்பிள் அந்த இது பெருசாகி வந்திருக்கும். ஆனா அது வரல. அதுல எனக்கு இந்த விஷயம் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்துலயும் குயிக்கா ரிசல்ட். ஓகேவா? தழும்பு மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா பிம்பிள் அன்னைக்கு நீங்க இந்த பேக்ல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள் வராம அது அப்படியே ஸ்கின்னோட அப்படி சேர்ந்து அமைஞ்சு போயிருது. இந்த பேக்க ஒரு நாள் 2 முறை யூஸ் பண்ணுங்க. மார்னிங்ல ஒருக்கா யூஸ் பண்ணீங்கன்னா ஈவினிங் ஒருக்கா யூஸ் பண்ணுங்க. அதாவது நம்மளுக்கு இந்த பேக் போட்டு ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு
35 மினிட்ஸ் அப்படியெல்லாம் ஆன உடனே இது ட்ரை ஆகிரும். ட்ரை ஆன அப்புறமா இதை வந்து அப்படியே உரிச்சு இலக்கி அந்த மாதிரி எடுக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி தொட்டு ஃபேஸை வாஷ் பண்ற நேரம் நல்லபடியா தேய்ச்சி அப்படி மசாஜ் பண்ணி அப்படியே வாஷ் பண்ணி தள்ளுங்க. அதுதான் வந்து பெஸ்டான மெத்தடு. ஆனா மெயினான ஒரு விஷயம், இந்த பேக்கை யூஸ் பண்ற முன்னாடி உங்களோட ஃபேஸ்ல எந்த மேக்கப்போ எந்த கிரீமோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீட்டா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா கிளீன் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராடக்டை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து 1 வீக்ல எந்த மாதிரி இருந்துன்னு உள்ளது நான் வந்து பிக்சர் போடுறேன். ஓகேவா? ஸ்கிரீன்ல நான் போடுறேன். 1 வீக்ல இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபைனல்ல இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான். ஆனா 2 விஷயம் இது பண்ணு. 2 முக்கியமான விஷயம். ஒன்னு, பிம்பிள் வந்து வந்த இடத்துல அந்த தழும்பு மாறுறதுக்கு நார்மலா எடுக்கிற டைமை விட பாதி நாள் டைம் எடுக்குது. ஓகேவா? அதாவது இப்ப வந்து 30 டேஸுக்குள்ள டைம்னா ஒரு 15 டேஸ்ல முடிஞ்சிடும். இன்னொரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு பிம்பிள் வார இடத்துல அது நாள் அது வந்து அப்படி கொஞ்சம் அப்படி அது நமக்கு தெரியும், தொட்டு பார்த்தாலே தெரியும், கொஞ்சமா ஒரு ஸ்கின்ல வீக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க உடனே இந்த பேக்க போட்டீங்கன்னா 2 வாட்டி போடுங்க ஒரு நாள். ஓகேவா? போட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே அந்த இடத்துல பிம்பிள் இருக்காது, அது அப்படியே காணாம போயிடும். இந்த மாதிரி இதுல பெனிஃபிட் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தன்னா இந்த ப்ராடக்ட வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் என்னோட ஓனான அனுபவத்தை தான் நான் உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். உங்களுக்கு இது விருப்பம் இருந்தன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அது வழியா போய் வாங்கிக்கலாம். நான் இது purple.com இருந்து வாங்கினேன். தேங்க்யூ.